தளபதி விஜய்க்கு போட்டியாக புரட்சி தளபதி விஷால் திரையுலகில் டஃப் கொடுத்து வந்தார். விஜய் என்னவெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் அவரும் தனது படங்களில் செய்ததுடன் நற்பணிகள் என்ற பெயரில் விஜய் புத்தகம் கொடுத்தால் இவரும் புத்தகம் கொடுத்தார். விஜய் ஆக்ஷன் படங்களில் நடித்தால் இவரும் ஆக்ஷன் படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். விஜய் அரசியலுக்கு வருவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் விஷால் அதிரடியாக அரசியலிலேயே புகுந்தார். சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் தனித்து போட்டியிட வேட்புமனுவும் தாக்கல் செய்தார். ஆனால் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. பின்னர் ஒரு விழாவில் அவர் பேசும்போது, நான் அரசியலுக்கு வருவதும் வராததும் அதிகாரிகள் கையில்தான் உள்ளது, அரசியல்வாதிகள் கையில்தான் உள்ளது. நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் நான் என் பணியை, நடிப்பு பணியை தொடர்வேன். நீங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் நான் அரசியலுக்கு வருவேன் என்று எச்சரிக்கை கூட கொடுத்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நடிகர் விஜய் அரசியலில் புகுந்ததுடன் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியையும் தொடங்கி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிறார். ஆனால் அரசியலுக்கு வருவார், சினிமாவில் பெரிய அளவில் சாதிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷால் தற்போது திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை தந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே விஷால் எந்த விழாக்களிலும் கலந்து கொள்ளாமல், படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ளாமல் காணாமல் போயிருந்தார். ஒருவேளை தன்னுடைய பட நிறுவனம் சார்பில் அமைதியாக ஏதோ ஒரு படத்தை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் சமீபத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு அவர் நடித்த மத கஜ ராஜா என்ற படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது. இப்படத்தை சுந்தர்சி இயக்கியிருக்கிறார். இதில் அஞ்சலி கதாநாயக நடித்திருக்கிறார். இப்பட ப்ரமோஷனில் விஷால் கலந்து கொண்டு தனது அதிரடி அரசியல் பிரவேசம் பற்றி அறிவிப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் அவர் விழா அரங்கிற்குள் நுழைந்தவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தலை மொட்டையடிக்கப்பட்டு கண்களில் சோடாபுட்டி கண்ணாடி போட்டுக்கொண்டு கண்களில் அடிக்கடி கசிந்து வந்த கண்ணீரை டிஷ்யூ பேப்பரால் துடைத்து கொண்டு அங்கிருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார். எழுந்து நீண்ட நேரம் நிற்க முடியாத நிலையில் அவரை மேடைக்கு அழைத்தனர். அவர் கையில் மைக் தரப்பட்ட போது அந்த மைக்கை பிடிக்கக்கூட முடியாமல் கை நடுங்கியபடி பிடித்து பேசிக்கொண்டிருந்தார். நடுக்கம் தெரியாமல் இருக்க 2 கைகளையும் சேர்த்து மைக் பிடித்தார். பேசும்போது கூட அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. திடீரென்று அவர் மேடையிலேயே விழுந்து விடுவாரோ என்று கூட எண்ணும் அளவுக்கு அவரது நிற்கும் தோரணை பலகீனமாக இருந்தது. உடனடியாக படக்குழு சுதாரித்து கொண்டு அவர் நிற்கும் இடத்தில் வேகமாக கொண்டு வந்து இருக்கையை போட்டதுடன் மேலும் சில இருக்கைகளை போட்டு அதில் படக்குழுவினர் சுந்தர்சி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி மற்றும் குஷ்பு போன்றவர்கள் அமர்ந்தனர். கலந்துரையாடல் நடந்தது. அதில் பல்வேறு சம்பவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டாலும் விஷால் ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைவு கூறுவதற்குள் சில நிமிடங்கள் யோசித்த பிறகே அவரால் பேச முடிந்தது. விஷாலின் இந்த நிலையை கண்டு விழாக்கு வந்தவர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். விஷால் இந்த நிலைக்கு வர என்ன காரணம்? அவரால் மீண்டும் முன்பு போல் எனர்ஜியாக படங்களில் நடிக்க முடியுமா, நடிக்க முடியாதா? 45 வயதிலேயே இப்படி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு விட்டாரா என்று பல கேள்விகள் பலரையும் எண்ண வைத்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விழா முடிந்து விஷால் புறப்பட்டு சென்ற பிறகு படத்தை பற்றிய ப்ரமோஷன் நடந்ததோ இல்லையோ, விஷாலை பற்றிய பேச்சுத்தான் அங்கு அதிகமாக இருந்தது. தற்போது யூடியூப்களிலும் விஷால் உடல்நிலை குறித்துத்தான் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த நோய் வந்துவிட்டது, அவருக்கு அந்த நோய் வந்துவிட்டது, அவரால் மீண்டும் நடிக்க முடியாது, அவரால் முன்பு போல் எனர்ஜியாக இருக்க முடியாது என்றெல்லாம் கூட சிலர் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் விஷால் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியானது. அதில் விஷாலுக்கு ஜுரம் ஏற்பட்டிருப்பதால் அவருக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது. அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த சிகிச்சை முடிந்தவுடன் அவர் வழக்கம் போல் தனது பணிகளை தொடர்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு சில காரணங்களும் அவர் உடல்நிலை பாதிப்புக்கு கூறப்படுகிறது. விஷால் அதிகமாக குடிப்பதால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அவன் இவன் என்ற படத்தில் நடித்தார். அந்த படத்திற்கு முன்பாக விஷாலுக்கு பெரிய மார்க்கெட் எதுவும் இல்லாமல் இருந்தது. அவருக்கு உதவும் விதமாக விஷாலின் நண்பர் ஆர்யா தான் விஷாலை இயக்குனர் பாலாவிடம் அழைத்து சென்று அவன் இவன் படத்தில் விஷாலுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பாலா அதை ஏற்றுக்கொண்டு விஷாலையும் அப்படத்தில் நடிக்க வைத்தார். ஆனால் விஷாலுக்கு அவர் தந்த சோதனை மிகவும் பெரியது. 1.5 கண் தோற்றத்தில் படம் முழுவதும் நீ நடிக்க வேண்டும், அது உன்னால் முடியுமா, இல்லாவிட்டால் இந்த படத்தில் நீ நடிக்க முடியாது என்று விஷாலிடம் பாலா கூறியதும் அதிர்ச்சி அடைந்தார். பாலா இயக்கத்தில் நடிப்பது பெரிய விஷயம்,
அதற்காக என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் என்று கூறி படம் முழுவதும் ஒன்றரை கண் தோற்றத்திலேயே நடிப்பதாக ஒப்புக்கொண்டார். அதற்காக அவர் பயிற்சி எடுத்ததுடன் படம் முழுவதும் அவர் ஒன்றரை கண் தோற்றத்திலேயே நடித்து முடித்தார். அந்த படம் நடித்து முடித்த பிறகு விஷாலுக்கு கண்களில் நரம்பில் கோளாறு ஏற்பட்டது. அதற்காக அவர் அப்போதே டாக்டரிடம் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்டார். நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகுதான் அவருக்கு கண்களில் நரம்புகளில் ஏற்பட்ட வலி குறைந்தது. அதன் பிறகு மீண்டும் வழக்கம் போல் அவர் படங்களில் நடிக்க தொடங்கினார். அவன் இவன் படத்தில் அவர் ரிஸ்க் எடுத்து நடித்தாலும் அதற்கான பலன் கிடைத்தது. விஷாலின் நடிப்புக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. ஆனால் அந்த படத்தில் கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பு இப்போது மீண்டும் அவருக்கு எதிரொலிக்கிறது என்றே கூறப்படுகிறது. அதனால்தான் அவரது கண்களில் கண்ணீர் வடிகிறது என்று கூறப்படுகிறது. கண்களில் தன்னால் வடியும் கண்ணீரை துடைப்பதற்காக உதவியாளர் ஒருவர் விஷால் அருகிலேயே இருக்கிறார். அவர் அடிக்கடி டிஷ்யூ பேப்பரை கொடுக்க அதை வாங்கி கண்களில் ஊற்றி கண்ணீரை எடுக்கிறார் விஷால். இந்த நிகழ்வையெல்லாம் மத கஜ ராஜா படாவிழாவில் பார்த்தபோது பலரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். இந்த வயதில் பிரபல நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா என்று யாருமே எண்ணி பார்த்திருக்க முடியாத அளவுக்கு விஷாலின் நிலையை இப்போது பரிதாபமாக திரையுலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இது தவிர இன்னொரு காரணமும் விஷாலுக்கு கூறப்படுகிறது. தலையில் முடி கொட்டி சொட்டை விடும் நிலையில் பலர் மீண்டும் முடி முளைப்பதற்காக பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்கிறார்கள். நடிகர் விஷாலுக்கும் தலையின் முன்பக்கத்தில் சொட்டை விட ஆரம்பித்ததால் அதற்கு முடி வளரும் சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சிலர் அதற்காக சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் செய்து முடிகளை நடச் செய்கிறார்கள். இன்னும் சிலர் அதற்காக சிறப்பு மருந்துகள் கொடுத்து முடி வளர்வதற்கான சிகிச்சை அளிக்கின்றனர். அவருக்கு அப்படி ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டதன் பாதிப்புத்தான் தற்போது அவரது கண்கள் பாதிக்கப்பட்டு கண்களில் கண்ணீர் புரண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படி ஆனாலும் உடல் உறுதியும் நெஞ்சுறுதியும் மிக்க விஷால் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவர் என்பது திரையுலகினருக்கு தெரிந்த விஷயம்தான். அதனை பல்வேறு விஷயங்களில் அவரிடம் நேரடியாகவே திரையுலகினர் பார்த்திருக்கிறார்கள். ஆக்ஷன் காட்சிகளில் கூட டூப் போடாமல் நேரடியாகவே அவர் நடிப்பார். மத கஜ ராஜா படத்திலும் அப்படித்தான் அவர் நடித்தார். மொட்டை ராஜேந்திரன் தோளிலிருந்து அவர் தலைகீழாக விழும் ஒரு காட்சியில் அவரது தோள்பட்டை தாங்கும் இடத்தில் நேரடியாக தலை தரையில் இறங்கியதால் அவரது கழுத்து பகுதியில் படக்கென்ற ஒரு சத்தம் கேட்டது. அதை கேட்டு சுந்தர் சி உள்ளிட்ட படக்குழுவினர் அதிர்ந்து போனார்கள். உடனடியாக காட்சி நிறுத்தப்பட்டு அவர் அருகில் பதறி ஓடி அங்கிருந்து மீட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவருக்கு இந்த விபத்தால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை, அதனால் கவலை கொள்ள வேண்டாம் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தினர். சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அவர் அதே ரிஸ்க் ஷாட்டில் நடித்து முடித்தார் என்பதுதான் நிஜமாக இருக்கிறது. மத கஜ ராஜா படம் வரும்போது அந்த சண்டை காட்சியை ஃப்ரீஸ் செய்து காட்டவும் சுந்தர் சி முடிவு செய்திருக்கிறார். விஷாலுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள உடல் பாதிப்பு குறித்து உறுதி செய்யப்படாத பல தகவல்கள் பரவி வந்தாலும் அவர் விரைவில் குணமடைந்து பழைய நிலைக்கு திரும்பி மீண்டும் முன்பு போல் ஆக்ஷன் படங்களிலும் கமர்ஷியல் படங்களிலும் நடித்து ரசிகர்களுக்கு முழு பொழுதுபோக்கை தருவார் என்று நம்புவோம். அதற்காக ஜேசி சேனல் தனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறது.